நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். செய்யும் ஒலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கு ஈடு இணை. The Airtel Super Singer 4 powered by Energy தரும் gold winner. தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல் இது குவார்டர் ஃபைனல். லட்சக்கணக்கான பேருடைய கனவு, ஆசை, லட்சியம் இந்த மேடையில நின்று பாடணும், நம்மளுடைய போட்டியாளர்கள் மத்தியில நல்லா நான் ஷைன் பண்ணணும், நடுவர்கள் கிட்ட இருந்து நல்ல கமெண்ட்ஸ் வாங்கணும், மக்கள் மத்தியில அன்பு பெறணும், என்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தணும். இது எல்லாமே நம்மளுடைய 6 போட்டியாளர்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு with your blessings and your love. So let's give it up for the top 6 contestants of Super Singer 4. And இந்த வாரம் ரொம்ப குரூஷியலான ஒரு வாரம். இந்த டாப் 6 டாப் 5 ஆக போறாங்க. Everybody wants to be in the top 5. எல்லாரும் போகணும்னு நினைக்கிற கட்டம் அந்த டாப் 5. ஸோ இந்த வாரம் அது முடிவாகிறதுக்காக நடந்துகிட்டு இருக்கிற ரவுண்ட் தான் இந்த எவர்கிரீன் கிளாசிக் ரவுண்ட். Absolutely. எவர்கிரீன் கிளாசிக்ஸ் இந்த காலத்தால் அழிக்க முடியாத பாடல்கள். இந்த டைம் பீரியட்ல இருந்து முத்தான வைர பாடல்கள் எடுத்துட்டு நம்மளுடைய போட்டியாளர்கள் இந்த மேடையில பாடிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம போன வாரத்துல இருந்து நம்மளுடைய நடுவர்கள் டிசைட் பண்ணிட்டாங்க, நாங்க போடுற மதிப்பெண்கள் உலகத்துக்கே தெரிய போகுது ரைட் ஆஃப்டர் எவ்ரி பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு. ஸ்கோர்ஸும் ரொம்ப க்ளோஸா தான் போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கும் இட்ஸ் கோயிங் டு பி a wonderful day. ஏன்னா உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. ஸோ அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு உடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாளுடைய காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸை யாரு துவங்க போறாங்க? எஸ், இந்த பலமான பயங்கரமான போட்டியை இன்னைக்கு ஆரம்பிச்சு வைக்க வராங்க SS09 பார்வதி. தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரிய
பார்வதி, என்ன ஒரு அழகான பாட்டு சூஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நல்லா பாடினீங்க. எனக்கு கொஞ்சம் அந்த சோல் வாஸ் மிஸ்ஸிங். கொஞ்சம் ஹஸ்க் ஜாஸ்தி இருக்குது வாய்ஸில். ஸோ கிளாரிட்டி ஆஃப் சங்கதிஸ் இன்னும் வரமாட்டேங்கிறது, ஒரு கண்ட்ரோல் கிடைக்க மாட்டேங்கிறது. சில போர்ஷன்ஸில் அப்படி எனக்கு பட்டது. ஸோ இன்னும் அந்த சாங்கோட என்ன சொல்கிறது, அந்த 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 சோலுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் போகணும். அப்போ தான் நீங்கள் பாடும்போது எங்களுக்கு அது வி மஸ்ட் பி ஏபிள் டு ஃபீல் தட் அந்த பெயின், வாட் எவர் இட் இஸ், வாட் எவர் தட் சாங் ஆஸ்க்ஸ் ஃபார்ல, அது எங்களுக்கு கிடைக்கணும். அது என்னமோ எனக்கு கிடைக்கல. பட் நாட் அ பேட் பர்ஃபார்மன்ஸ், பட் நாட் யுவர் பெஸ்ட். அவ்வளோ. ஓகே. பார்வதி, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அதனால நீங்கள் பாடினது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த சாங்கில் நிறைய ட்ரிக்கி சங்கதிஸ் இருக்குல்ல, அது கிறிஸ்பாக வந்தால் தான் அதுக்கு அழகு. அது கொஞ்சம் அங்கங்கே அவ்வளோ கிளாரிட்டி மிஸ் ஆச்சுன்னு சொல்ல மாட்டேன், ஸ்லிப் ஆகலை, பட் கிளாரிட்டி கம்மியாக வந்தது. இன்னும் நல்ல கிறிஸ்பாக அதை வந்திருக்கலாம். பார்வதிக்கு அந்த பொட்டென்ஷியல் இருக்குது. டெஃபினெட்லி யூ கேன் மேக் இட். மீது எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. லாஸ்ட் பல்லவியில் அது கொஞ்சம் ஒரு ஸ்ருதி அறியாதா அந்த இடத்துல, அவ்வளோதான். மீதி எல்லாமே நல்லா இருந்தது. ஆல் தி பெஸ்ட். இது ஒரு தத்துவ பாடல். தத்துவ பாடலுங்கும்போது அந்த லிரிக்ஸ் கிளாரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நார்மலாக பார்வதி உனக்கு லிரிக்கல் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் இந்த வாட்டி ஐ தாட் லிரிக்கல் கிளாரிட்டி வாஸ் தேர். எப்போதுமே உங்களுக்கு வர அந்த சங்கதி ஃபாஸ்ட்டாக வரும். அந்த சங்கதி அந்த ஸ்லோவாக அந்த நோட்ஸோடு வெயிட். பட் திஸ் இஸ் யுவர் ஸ்டைல். எனக்கு ஐ லைக் தட் ஸ்டைல். ஸோ ஐ எம் ஓகே வித் தட். மேலே போகும்போது அது தட்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படுறீங்களா, அது தட் இஸ் ஆல்சோ ஒன் யூஷுவல் திங் ஃபார் யூ. ஃபார் மீ இந்த பர்ஃபார்மன்ஸ் உன்னி சொன்ன மாதிரி இட் வாஸ் நாட் யுவர் பெஸ்ட் அஃப்கோர்ஸ். பட் இது டெஃபினெட்லி இட்ஸ் நாட் அ பேட் பர்ஃபார்மன்ஸ், இட்ஸ் அ குட் பர்ஃபார்மன்ஸ். பட் பார்வதிட்டிருந்து வி எக்ஸ்பெக்ட் அ லிட்டில் மோர் ஆல்வேஸ். ஓகே, குட் லக். ஜட்ஜஸ் கிட்ட இருந்து திருத்தங்கள் கேட்டீங்க. இப்போ என்ன மார்க் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாம். ஐ டோன்ட். ஓகே, சுஜாதா மேம். 8 on 10. Okay. 8 புள்ளிகள். ஸ்ரீனிவாஸ் ஜி. 8 again. That's 16. உன்னி ஜி, உங்களுடைய ஸ்கோர்ஸ். 8 again. 24 புள்ளிகள் வாங்கியிருக்கீங்க. சித்ராமா. ஓகே, 32 புள்ளிகள். 4 8கள். மனோஜ் ஜி. 8 again. So 40. I think நீங்க கரெக்டா you've judged your performance. So 42 plus 40, 82. 82 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க. பார்வதி, all the best to you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னும் சில நிமிடங்களில் சூப்பர் சிங்கரோடைய இந்த மேடை, இந்த அரங்கம் இன்னும் பிரகாசமா ஜொலிக்க போகுது. பிகாஸ் ஒரு ரியலி பிக் அண்ட் ஒரு மல்டிஃபெசெட்டட் மியூசிக்கல் லெஜெண்டை தான் நம்ம இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். இவரை பத்தி நான் பேச ஆரம்பிச்சேன்னா நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் பேசிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ விஷயம் இருக்கு. ஆமா, சுருக்க சொல்லணும்னா ஆயிரக்கணக்கான பாடல்கள், பல்வேறு கணக்கான மேடைகள். இவருடைய ஒவ்வொரு பாடலும் இந்நாள் வரைக்கும் நம்மளுடைய மனசுல இருந்து ஒரு நீங்காத இடம் பிடிச்சிருக்கு. அதை விட ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, தமிழ் திரை இசையை இசை தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் ரசிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இருந்தபோது இவருடைய இசை, இவருடைய இந்த அருமையான பாடல்கள் வெளிவந்த போது ஒரு பாமர மக்கள் கூட கொண்டு போய் சேர்த்தாரு. So this stage is very, very happy and very proud to welcome. Ladies and gentlemen, please rise and put your hands together for the one and only musical genius, மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் ஐயா அவர்கள். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு உங்களுடைய வருகை. இங்க எங்களுடைய முகத்துல அவ்வளோ புன்னகையை கொண்டு சேர்த்திருக்கு. ரொம்ப சந்தோஷம் உங்களை மறுபடியும் இந்த மேடையில பாக்குறது. சில வார்த்தைகள் சார். எல்லோருக்கும் அடியேன் தாழ்மையான வணக்கங்கள். நீடூழ் வாழ வேண்டும் எல்லாரும் இறைவனை வேண்டுகிறேன். வணக்கம், நன்றி. Please put your hands together for the one and only
மெல்லிசை மன்னர் திரு MS விஸ்வநாதன் அவர்கள். மறுபடியும் MSV ஐயா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை இங்க சந்திக்கிறதுல. சூப்பர் சிங்கருடைய ஒவ்வொரு சீசன்லயும் உங்களுடைய ஒரு அழகான பிரசன்ஸ் எங்களால பார்க்க முடியுது. அண்ட் ரொம்ப ஸ்வீட்டான விஷயங்கள் சொல்வீங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிப்பீங்க. இந்த 2 நாட்களுமே அதை செய்வீங்க அப்படின்னு நாங்க முழுமையா நம்புறோம். தேங்க்யூ so much from the bottom of our hearts for being here with us again. இந்த கட்டம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாப் 5 செலெக்ஷன்ஸ் கட்டத்துல MSV ஐயா முன்னாடி அவருடைய பாடல்களை எடுத்து நம்மளுடைய போட்டியாளர்கள் பாட போறாங்க. So without further ado, let's welcome SS01 Sharat Santosh for his performance. அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை, 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 நல்ல கொள்கைக்கு நான் அடிமை, சொந்த கூட்டத்தில் நான் அடிமை, நல்ல கொள்கைக்கு நான் அடிமை, சொந்த கூட்டத்தில் நான் அடிமை, அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை. இன்பங்கள் இங்கே பொங்கி வழியும் முகங்கள் நான் பார்க்கிறேன், இதயம் எல்லாம் பாலைவனம் போல் இருக்கும் நிலை பார்க்கிறேன், இன்பங்கள் இங்கே பொங்கி வழியும் முகங்கள் நான் பார்க்கிறேன், இதயம் எல்லாம் பாலைவனம் போல் இருக்கும் நிலை பார்க்கிறேன், அன்பு பணிவு அடக்கம் எங்கே தேடி பார்த்தேன் தென்படவில்லை, அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை, நல்ல கொள்கைக்கு நான் அடிமை, சொந்த கூட்டத்தில் நான் அடிமை, நல்ல கொள்கைக்கு நான் அடிமை, சொந்த கூட்டத்தில் நான் அடிமை, அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை. MSV ஐயா அவர்களே, உங்களோட பாடலை தம்பி பாடியிருந்தாரு, எப்படி இருந்தது? சரிங்களா, அன்புக்கு நான் அடிமேன், அதுதான் நான். ஏதாவது சொல்லணுமா சார்? எப்படி பாடினாரு? நல்லா பாடினேன், நல்லா பாடினேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஆல் ரைட், ஓகே. உங்களுடைய மதிப்பெண்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, உங்களுடைய 2வது காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல நீங்க வாங்கினது 40 புள்ளிகள். வாட் டு யூ திங்க்? அதோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? பண்ணியிருக்கேன். ஓகே, லெட்ஸ் ஆஸ்க் தி ஜட்ஜஸ் ஃபார் தேர் கமெண்ட்ஸ் அண்ட் தென் தேர் மார்க்ஸ். ஷரத், ரொம்ப நல்லா பாடினீங்க சரத். தேங்க்யூ. எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா எல்லாமே நல்லா க்ளீனாகவே இருந்தது உங்கள் சிங்கிங்கில், ஒன்றும் இல்லை, எல்லாமே ரொம்ப நல்ல க்ளீனாக பாடினீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எனக்கு இந்த மேடையில் நீங்கள் வந்து எவ்வளவோ புண்ணியம் செஞ்சுருக்கீங்க. MSV ஐயா அவர்கள் எதிரில் நின்று நீங்கள் பாடுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அது வந்து பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச புண்ணியம், உங்கள் அம்மா அப்பா செஞ்ச பூஜைகள், அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே உட்காந்துருக்க அண்ணன் காரணமே ஐயா தான். அவர் தான் ஒரு தெலுங்கு படத்தில் சைல்டு ஆர்டிஸ்டாக நடிக்க வந்தேன். நான் வரும்போது என் குரலை கேட்டார். கேட்டு கரெக்டாக அப்போ எனக்கு 13-14 இயர்ஸ்
நீ என்ன படிக்கிற அப்படின்னாரு. 7th-லேருந்து 10th வந்துட்டேன் சார் அப்படின்னேன். ஏன் 8th 9th படிக்கலையே? எனக்கு பிடிக்கல சார் அப்படின்னேன். சரி 10th எத்தனை வாட்டி எழுதியிருக்க அப்படின்ட்டார் அவர். 3rd டைம் சார் எழுதிட்டுருக்கேன். இந்த தெலுங்குலாவது 35 மார்க் வாங்கணும்னு ஆசை. அதை முடிச்சுட்டு வந்துடுங்க, இங்கே உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டார். அந்த தெய்வம் எதிரிலேயே இருக்குது. அவர் சொன்ன உடனே அந்த 3 மாதத்தில் அந்த படம் நடித்து அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணி ஒரு 2 வருஷம். 10th கம்ப்ளீட் பண்ணீங்களா? இது தேவையா? இது சூப்பர் பாயிண்ட் பிடிச்சாங்க அண்ணே பாருங்கண்ணே, முடிக்க இல்லையே புஸ்தகங்கள் தானம் பண்ணி வந்தேன். எவ்வளோ பெரிய விஷயம். ஓகே, அப்போ தெலுங்குல இன்னொரு பையனை படிக்க சொல்லி புக்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கு பாராட்டு கிடைக்காது. இருங்க இருங்க, அப்போ சிரிக்குது பா. எனக்கு ஒரு ஃபாலோ அப் கொஸ்டின் இருக்கு மனோஜி. அப்போ நீங்க 10th பாஸ் பண்ணல, அது உலகத்துக்கே இப்போ தெரிஞ்சிருச்சு சித்ராமா மூலியமா. அப்போ அது 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 தேவையா? இப்போ நுணுக்கமாக எதை கேட்கணுமோ அது ரொம்ப சந்தோஷம், நல்ல இதயம். அப்போ நீங்க ஆசைப்பட்ட இந்த தெலுங்குல அட்லீஸ்ட் 35 மார்க்ஸ் வந்துதா? அது புக்ஸே தானம் பண்ணி வந்துட்டேன். நீங்கள் 4th டைம் அட்டெம்ப்ட் பண்ணி ஜாலியாக நல்லா படிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் போட்ட சோறில் 2.5 வருஷம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணி ட்ராக் சிங்கர் ஆகி அப்புறம் பாடி இங்கே வந்து உட்காரத்துக்கு அந்த லிவிங் லெஜெண்ட் காரணம். அவர் முன்னாடி பாடினது அவர் சொன்னார், அது அந்த வார்த்தையில் பல அர்த்தம் இருக்குது. அன்புக்கு நான் அடிமை, இன்று போல் என்றும் வாழ். காட் பிளஸ். ஓகே, ரொம்ப அழகா நிறைவா நம்மளுடைய நடுவர்கள் அவங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ மதிப்பெண்கள் என்ன அப்படின்னு இம்மீடியட்டாக கேட்டுடலாம். 9 points. 8 points. உன்னி சார் இந்த 9 புள்ளிகளோட சேர்த்து 26 புள்ளிகள். சித்ராமா 35 புள்ளிகள். டெஃபினெட்லி a comeback. மனோவுக்கு 8 எது 9 எதுன்னு புரியாம கை இப்படி இப்படி ஆடிட்டு இருக்கு. ஐயோ மனோஜி, இதெல்லாம் கேட்குறாங்களா அவங்க எல்லாம்? இல்ல 10th ஃபெயில்ல. மனோஜி எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. எனக்கு ஏதோ இது திட்டமிட்ட சதி அப்படின்னு தோணுது. சரி, ஓகே. ஓ 8 மதிப்பெண்கள். க்ளோஸ் 43. உங்களுடைய டோட்டல் ஸ்கோர்ஸ் 83 புள்ளிகள் வாங்கியிருக்கீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம கூட தி லிவிங் லெஜெண்ட் MSV ஐயா இருக்காரு. அண்ட் அவருடைய பாடல்கள் எல்லாமே நம்மளுடைய டாப் 6 கண்டெஸ்டன்ட்ஸ் அவருக்கு முன்னாடி பாடிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்ததா யார் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க? SS04 சையத் சுபஹான். உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. சொல்லில் வருவது பாதி, நெஞ்சு தூங்கி கிடப்பது நீதி. சொல்லில் வருவது பாதி, நெஞ்சு தூங்கி கிடப்பது நீதி. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை.
தண்ணீர் தனல் போல் எரியும் செந்தணலும் நீர் போல் குளிரும் தண்ணீர் தனல் போல் எரியும் செந்தணலும் நீர் போல் குளிரும் நண்பனும் பகை போல் தெரியும் அது நாட்பட புரியும் நண்பனும் பகை போல் தெரியும் அது நாட்பட புரியும் நாட்பட புரியும் உள்ளம் என்பது ஆமை அதில் உண்மை என்பது ஊமை சொல்லில் வருவது பாதி நெஞ்சு தூங்கி கிடப்பது நீதி உள்ளம் என்பது ஆமை அதில் உண்மை என்பது ஊமை. சையத் சுபான், உங்களுடைய பாடல் எப்படி இருந்தது, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு எம்எஸ்வி ஐயா கிட்ட கேட்டுடலாம். ஐயா சொல்லுங்க. நல்லா பாடினாருமா. இந்த வார்த்தையில் இருக்கிற பாவங்களை நல்லா கொடுத்து அது எப்படின்னாக்கா உள்ளம் என்பது ஊமைன்னு சொல்லும்போது அந்த அந்த தத்துவம் இருக்குது அதை கரெக்டாக வெளிப்படுத்தினார். ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். குட். ஆல் தி பெஸ்ட். நன்றி ஐயா. ஓகே சைத்பான், கேட்டுருமா ஜட்ஜ் சார்? ஐ லவ்ட் யுவர் சிங்கிங். இந்த பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஒரு இன்டெகிரிட்டி இருந்தது, ஒரு உண்மை இருந்தது நீங்கள் பாடினதில். ஆர்டிஃபிஷியாலிட்டியே இல்லாமல் இருந்தது. தட் இஸ் வாட் ஐ லைக். அந்த ஒரிஜினல் சாங், ஒரிஜினல் சிங்கரோடு அது உள்வாங்கி யூ சாங் இட் அஸ் சையத். அஸ் ஃபார் ஐ எம் கன்சர்ன் யூ சாங் இட் வெரி வெல். ரொம்ப அழகாக பண்ணாங்க. சையத், பியூட்டிஃபுல்லி ரெண்டட், பியூட்டிஃபுல். அந்த லிரிக்குக்கு இருக்கிற அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கரெக்டாக, ஒரு நிதானம், ஒரு ஒரு இல்லை மெச்சூரிட்டி வாஸ் தேர். வென் யூ ஸ்டாண்ட் தேர் சிங் ஆல்சோ. இன்னைக்கு திடீர்னு அந்த குட்டி சைடு போய் ஒரு there was a maturity. வெரி குட். இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்கும்போது தான் இசையும் வரிகளும் அதோட அவ்வளோ இணைஞ்சு இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணீங்க சார். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த தூங்கி கிடப்பது மட்டும்தான் ஒரு சின்ன நீங்கள் பெட்டராக பண்ணலாம் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு ஒரு பாயிண்ட் நோட் பண்ணியிருக்கேன். அதர்வைஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆல் தி பெஸ்ட். எம்எஸ்வி சாரோடைய முன்னிலையில் நீங்கள் பாடியிருக்கீங்க. எனிதிங் யூட் லைக் டு சே? எனக்கு இந்த பாட்டு வந்து அப்பா வந்து வீட்டில் எப்போவுமே ஹம் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ சின்ன வயசு நான் பாடுற பழைய பாட்டு எல்லாமே வந்து வீட்டில் அப்பா ஹம் பண்ணிட்டு இருக்கிற பாட்டு தான் ஃபுல்லாக அவர் பாடிட்டே இருப்பார் அப்பா. ஸோ இதில் ஏதாவது இன்புட் இருந்துச்சா? நீங்கள் பாட ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி பாடலாம் அப்படி பாடலான்னு? அதெல்லாம் மீன்ஸ் ஓல்ட் சாங்ஸ் ரவுண்ட் ஏதாவது வந்தாலே அப்பா உடனே வந்துடுவார். ஏதாவது சாங் ஆப்ஷன்ஸ் கொடுக்க எல்லாம் இந்த இடத்துல அப்படி பண்ணியிருக்காரு பாரு, அது பாரு டிஎம்எஸ் அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னேன். எனிவேஸ், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப அழகான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கிற நம்மளுடைய நடுவர்கள் அழகான மதிப்பெண்கள் கொடுப்பாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எட்டு புள்ளிகள். சித்ராமா 8 again. Okay. 9. Okay. So 25 புள்ளிகள். ஸ்ரீநிதி 9 again. 34 நிக்கிறீங்க. 43 வாங்கிருக்கீங்க. 43 புள்ளிகள். But I still think it's a fantastic score. ஏன்னா 87 புள்ளிகள் வாங்கிருக்கீங்க out of 100. We have சோனியாஸ் பெர்ஃபார்மன்ஸ். அவங்க வந்து அவங்களுடைய காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் யார் லீடிங்ல இருக்காங்க அப்படின்னு தெரிய வரும். பட் ஃபார் நவ் யூர் லீடிங், ஸோ யூ கேன் என்ஜாய் யுவர் செல்ஃப். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நம்மளுடைய தத்துவ பாடல்கள் சுற்றுல கடைசியா வந்து அவங்களுடைய காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு லெட்ஸ் வெல்கம் SS08 சோனியா. ஒரு குறை
சுவை கூறுவே தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் கரத்தினில் குறைவதுண்டோ உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ சோனியா, எப்படி இருந்தது ஐயா முன்னால அவர் பாட்டை பாடுற அந்த அனுபவம்? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இதுக்கு முன்னாடி கூட மேடையில் வரும்போது எனக்கு முன்னாடி பாட முடியலை, இப்போ தான் அதுக்கு சான்ஸ் கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ஓகே, அண்ட் மிஸ்வி ஐயா சொல்லுங்க, சோனியா அவங்களுடைய பாட்டை எப்படி பாடினாங்க? நல்லா பாடினாங்களா? நல்லா பாடம், நல்லா, ரொம்ப நல்லா இருந்ததும்மா. அந்த எக்ஸ்பிரஷன்லாம் நல்லா இருந்தது, வார்த்தைகள் சுத்தமாக இருந்தது. வெரி குட், நல்லா. தேங்க்யூ சார். ஓகே, நம்மளுடைய நடுவர்களையும் கேட்டுடலாம். ஓவர் தி ஜட்ஜஸ். சோனியா சார் ரொம்ப நல்லா பாடினீங்க. தேங்க்யூ சார். ஒன்லி திங் உங்கள் கொஞ்சம் தொண்டை கட்டினதுனால கொஞ்சம் ஸ்ருதி கொஞ்சம் இறக்கியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். அதனால் ஏன்னா நார்மலாக பாடுற மாதிரி நீங்கள் பாடியிருந்தீங்கன்னா இன்னும் நல்ல அந்த பிரைட்னஸ் இன்னும் கிடச்சிருக்கும். பட் பாடின வரைக்கும் நீட்டாக இருந்தது. சில ஏஸ்தெட்டிக்ஸ் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அவங்க அம்மா பாடினதும் நீங்கள் பாடினதுலையும் சில சங்கதியோட சில டச்சஸ் வந்து கொஞ்சம், பட் நத்திங் ராங், அது தப்பு ஒன்றும் இல்லை. வாட் எவர் யூ சாங் இட் இஸ் பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல்லாக யூ சாங், லவ்லி ஃபீல், எல்லாம் ரொம்ப சோனியா, தொண்டை நல்லா கட்டியிருக்கு பாவம், எனக்கு கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் நீங்கள் நல்லா மேனேஜ் பண்ணீங்க. ரொம்ப நல்ல சாங் செலெக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்கள் பாடினது. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். Okay, shall we go for the points? எட்டு புள்ளிகள், 8 points. சித்ராமா 8 புள்ளிகள். உன்னி சார் 9 points, 9 புள்ளிகள். ஸ்ரீனி சார் 8 புள்ளிகள், 33 புள்ளிகள். அண்ட் சுஜாதா மேம். ஓகே, ஸோ தட்ஸ் 41. 41 புள்ளிகள் வாங்கியிருக்கீங்க ஃபார் திஸ் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் உங்களுடைய ப்ரீவியஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு நீங்கள் வாங்கினது 42. ஸோ 83 மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க ஆன் த ஹோல், இல்லையா? 83 பாயிண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து நம்மளுடைய ஓவரால் ஸ்கோர்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். லீடிங்ல இருக்கிறது சயீத் சுபான் வித் 87. 87 புள்ளிகள் வாங்கி லீடிங்ல இருக்கீங்க. இரண்டாவது நிலையில திவாகர் with 84 points. மூன்றாவது இடத்துல we have a tie. ஷரத் and Sonia have scored 83 points. 83 புள்ளிகள் வாங்கியிருக்கீங்க. நாலாவது இடத்துல 82 points ஓட just close behind பார்வதி. And we have Arvind with 78 points. 78 மதிப்பெண்களோட you have some more performances to give us. Sonia, thank you very much. உங்களுடைய இடத்துல நீங்க உட்காந்துக்கலாம். அரவிந்த் சொல்லுங்க, நம்மளுடைய இந்த குவார்டர் ஃபைனல்ஸ் ஆரம்பித்த முதல் நாளுடைய முடிவில் you were leading. இப்போ 78 புள்ளிகள் இருக்கீங்க. What are you going to do to overcome this? இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி லிரிக்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி பாடிருக்கணும் லாஸ்ட் ரவுண்ட். அது மட்டும் தான் இந்த நெக்ஸ்ட் தடவை பாடும்போது அதை திருத்திட்டு கரெக்டாக பாடுவேன். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கண்டிப்பாக. ஆல்ரைட், ஓகே. சயீத் சுபான், 2 சுற்றுக்கள்லையுமே நீங்கள் தான் டாப் ஸ்கோர் வாங்கியிருக்கீங்க. ஸோ இந்த ஒரு அழகான ஸ்டார்ட் ஷேக் ஆகாமல் தொடர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஆக்சுவலி இப்போ நடந்த 2 ரவுண்ட்ஸ் தான் நினச்சி கொஞ்சம் ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். பட் அதுவே ஆக்சுவலாக ஓரளவு அங்கே நல்லா பண்ணிட்டேன். ஸோ இந்த அடுத்த 2 வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் சாங்ஸ் தான். ஸோ I'll give my best again. ஸோ இன்னும் 2 காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸஸில் அவங்க வந்து கம்பீட் பண்ண போகிறாங்க. அடுத்து வரப்போகிற சேலஞ்ச் அவங்களுக்கு என்னன்னா they going to sing a duet. டூயட் ரவுண்ட்குள்ளே நம்ம வந்து என்டர் ஆக போகிறோம். இந்த ரவுண்டில் எந்த மாதிரி ஒரு பாடல் அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க, அது வந்து அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா, நம்மளுடைய ஜட்ஜஸ் என்ன சொல்ல போகிறாங்க, MSV சார் நல்லா இம்ப்ரெஸ் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தெரியணும்னா you have to see us after a small commercial break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
இந்த குவார்டர் ஃபைனல்ஸ்ல நம்ம எல்லாருமே ஒவ்வொரு பாட்டையும் அவ்வளோ ரசிச்சிட்டு இருக்கோம். And நம்மளுடைய டூயட் ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு நேரம் வந்தாச்சு. MSV ஐயாவும் தயாரா காத்துட்டு இருக்காரு. ஸோ டூயட் ரவுண்ட் ஆரம்பிச்சு கொடுக்க போறது எந்த பேர், எந்த ஜோடி நம்மளுடைய டாப் 6ல இருந்து? எஸ், ஆரம்பிச்சு வைக்க போறது 2 ஆண் சிங்கங்கள். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், ப்ளீஸ் வெல்கம் SS05 அரவிந்த் and SS10 திவாகர். கைகள் நான் நானாய், இருவருக்கே நான் எதிர்காலம். பகைவர்களே ஓடுங்கள், புலிகள் 2 வருகின்றன. 2 கைகள் நான் நானாய், இருவருக்கே நான் எதிர்காலம். ரத்தம் ஒன்று சித்தம் ஒன்று ஈன்றவனே தெய்வமெங்கோ. அன்னை என்றார் பிள்ளை என்றார் ஆடுதம்மா தேகமெல்லாம். கண்களில் 6 கவிதைகள் 100, அன்னையின் முகமே வரலாறு. கண்களில் 6 கவிதைகள் 100, அன்னையின் முகமே வரலாறு. 2 கைகள் நான் காணார், இருவருக்கே நான் எதிர்காலம். பகைவர்களே ஓடுங்கள், புலிகள் 2 வருகின்றன. அன்பின் முல்லை பண்பின் எல்லை, அவள் இல்லையே நாங்கள் இல்லை. வெல்லும் சக்தி வீர சக்தி படைத்து விட்டோம், தடைகள் இல்லை. ஜீவனும் ஒன்று போவது ஓர் நாள், அன்னையின் மடியில் போகட்டுமே. ஜீவனும் ஒன்று போவது ஓர் நாள், அன்னையின் மடியில் போகட்டுமே. 2 கைகள் நான் காணார், இருவருக்கே நான் எதிர்காலம். எங்கும் செல்லும் கங்கை வெள்ளம், முடிவினிலே
ஐ திங்க் ரெண்டு பேருமே யூ வெரி ஹாப்பி டு சிங் வித் ஈச் அதர் நினைக்கிறேன். ஆமாம், அவங்க அனௌன்ஸ் பண்ணோன்னு டக்குன்னு 2 பேர் கொடுத்துட்டோம். வெரி நைஸ். அண்ட் அது தெரிஞ்சது. இட் வாஸ் ரியலி நைஸ் டு see. ஆனால் மார்க்ஸ் இண்டிவிஜுவல் தான். ஓகேயா? முதல்ல உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு எம்எஸ்வி ஐயாட்ட கேட்டுடலாம். நல்லா பாடினாங்க, நல்லா, வெரி குட். தேங்க்யூ சார். 2 பேருக்கும் நல்ல திறமை இருக்குது. அவங்களும் ஒரு காலத்தில் பெரிய ப்ளேபேக் சிங்கராக வருவாங்க, அப்படி ஒரு நம்பிக்கை. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ். ஜட்ஜஸ். திவாகர் அண்ட் அரவிந்த் சூப்பர். தேங்க்யூ மேம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட அந்த ஹாப்பினஸ், அந்த செலிப்ரேஷன் எல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சுது. 2 பேரும் அப்படியே என்ஜாய் பண்ணி ஒரு பைக்கில் எல்லாம் போகிற மாதிரி இருந்தது. கடைசி மட்டும் என்ன ஆயிடுச்சு? யூ ஃபர்காட். அது ஆக்சுவலாக பாட்டில் இல்லை, பட் நாங்களாம் முடிக்கலாம் அப்படி பிளான் ஓ. பண்ணோம். ஸோ அது கொஞ்சம் கேப் விட்டு எடுத்து. ஓ, வேணும்னு விட்ட கேப் அது. அது ஃபஸ்ட்டு பல்லவி, ஆக்சுவலாக பல்லவி முடியாத சாங், நாங்கள் திரும்பி அதை ஃப்ரேஸ் பண்ணோம். பட் அந்த கேப் ரொம்ப ஒரு ஆடாக தெரிஞ்சதுமா. அதை கொஞ்சம் ஃபில் பண்ணியிருக்கலாம், வேறு ஏதாவது போட்ட எக்ஸ்பிரஷன்ஸோ ஏதாவது போட்டு. இல்லாட்டி பியூட்டிஃபுல். தேங்க்யூ மேம். அரவிந்த், திவாகர், நீங்கள் பாடினதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்களுக்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப். அவர் பாடும்போது நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறீங்க, நீங்கள் பாடும்போது அவர் அப்ரிஷியேட் பண்ணுறாரு. கடைசியில் 2 பேருமா சேர்த்து இப்படி கை முதுகில் தட்டி, எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு கடைசி வரைக்கும் இருக்கட்டும். உங்களுக்குள்ளே போட்டி இருந்தால் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் போகுது. அது ரொம்ப சந்தோஷம். அந்த ஹெல்த்தி காம்படிஷன் அப்படி இருக்கட்டும். தேங்க்யூ மேம். 2 பேருமே நல்லா பாடினீங்க. எனக்கு ஒரு சில இடத்துலலாம் ஒரு இந்த லாலா பாடுறீங்கல்ல இடையில ஒரு இடத்துல, அந்த இடத்துல ஒரு பார்ட்ஸ் பாடினீங்களா? எனக்கு ஒரு வாய்ஸ் தான் கேட்டது. பிகினிங்கில் ஒரு பிஜிஎத்தில் ஒரு லாலா 2 பேரும் மைக் இருந்தது, ஆனால் ஒரு வாய்ஸ் தான் கேட்டது. 2 பார்ட்ஸ் தான் பாடினீங்களா? அது பார்ட்ஸ் தான் பண்ணோம். அது எனக்கு ஒரு வாய்ஸ் கரெக்டாக கேட்கல. இது எல்லாமே நல்லாவே இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ. அரவிந்த், இது வரைக்கும் 78 புள்ளிகள் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. திவாகர், யூ ஸ்டாண்ட் அட் 84. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திவாகருடைய ஸ்கோர்ஸ் கேட்டுடலாமா? 8 புள்ளிகள் உன்னி சார். மேலும் ஒரு 8 மதிப்பெண்கள் சித்ரா அம்மா. And that makes it 33. 33 மதிப்பெண்கள். 41 points ஓட நிக்கிறீங்க. 125 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க on the whole, which is a pretty good score. Okay. அரவிந்த், ரெடியா? ரெடி. 8 புள்ளிகள், 8 points. இன்னொரு 8 16 மதிப்பெண்கள். இன்னும் ஒரு 8 24. மேலும் ஒரு 8 32 மதிப்பெண்கள். 2 பேருக்கும் சொல்லி வச்ச மாதிரி அதே எக்ஸாக்ட் ஸ்கோர்ஸ். ஓகே, ஸோ 2 பேருமே அதே மதிப்பெண் வாங்கியிருக்கீங்க. பட் அரவிந்த், உங்களுடைய ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ஸில் நீங்கள் 78 வாங்கியிருக்கீங்க. ஸோ your total score is 119 புள்ளிகள். 119ல நிற்கிறாரு அரவிந்த் ஸ்ரீனிவாஸ். கொஞ்சம் இன்ச்சிங் ஃபார்வர்ட். குட் லக். இன்னும் ஒரு காம்படிட்டிவ் ரவுண்ட் இருக்கு. தோல் கலப்புங்க 2 பேரும். ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த நாளை நம்ம வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி மியூசிக்ல நம்ம வந்து ஏதாவது கேட்டு அந்த இனிமையான எக்ஸ்பீரியன்ஸோட முடிக்கலாமே. மனோஜி, எம்எஸ்வி ஐயாவுடைய இசையமைப்புல வந்து ஏதாவது ஒரு பாட்டு. 1 2 ஆயிரக்கணக்கான பாடல்கள். ஒன்று இந்த நேரத்தில் அவர் முன்னாடி பாடுறது எங்கள் பாக்கியம். ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிரில்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிரில்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை.
ஒரு பெண்ணை ஒரு பெண்ணை ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிரில்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்து மனதில் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. Rocking, Manoj, rocking as always. You are the life of the show, sir. மனோஜி அவர் கலக்கிட்டீங்க. அதே மாதிரி நம்ம வந்து சைன் ஆஃப் பண்ண போறோம். ஓகேயா? ஏதாவது புரட்சி தலைவர் மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு டைலாகோட அப்படியே. பாவனா, ராமு ஐயோ தாங்க முடியல.